எல்லாருக்கும் வணக்கம். இந்த முறை இந்தியா போயிருந்த போது அதே மாதிரி பல கோயில்களுக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எப்பவும் போல முதல்ல திருச்சியில் இருக்கிற வயலூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் மற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, திரும்பவும் ஆஸ்திரேலியா கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி திரும்ப வயலூர் முருகனிடம் போய் நன்றி சொல்லிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களும் எல்லா சொற்பொழிவுலையுமே முதல்ல ஞான குருவான எம்பெருமான் வயலூர் முருகனை வணங்கி அப்படின்னு தான் சொல்லுவார், ஆரம்பிப்பார் சொற்பொழிவை. இந்த வயலூர் முருகன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். காசு பணம்லாம் போய் கேட்டால் கொடுக்க மாட்டார். ஞானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வயலூர் முருகனை போய் வணங்குங்க. இப்போ இப்படி பல கோயில்கள் போயிருக்கும் போது சில கோயில்களில் இறைவனை பார்த்து நான் சத்தமாக பாடுவேன். அப்படி திருக்கடையூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த கோவில், இந்த கோயிலில் தான் சிவன் யம தர்மரை காலால் உதைத்த இடம். அதனால் வயசானவங்க, வியாதியஸ்தர்கள் அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தால் ஆயுள் நீடிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, சஷ்டியப்த பூஜைன்னுவாங்க, அது இந்த கோயிலில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இங்கே இருக்கிற அபிராமி அன்னை தான் காதில் இருக்கிற இந்த தோடை கலட்டி வானத்தில் வீசி அதை ஒரு அமாவாசை அன்னைக்கு முழு நிலவாக ஆக்குனாங்க அபிராம பட்டருக்காக. இந்த கோயிலில் பாடின பாடல்கள் தான் அபிராமி அந்தாதி. அப்படி இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கும் போது அந்த அபிராமி முன்னாடி நின்று நான் சத்தமாக அபிராமி அந்தாதி பாடிக்கிட்டு இருக்கேன். பாடி முடிச்சிட்டு வெளியில் வந்த அப்புறமா ஒருத்தவங்க சொல்கிறாங்க, தம்பி இந்த மாதிரி நீங்கள் பாடும்போது ஒரு 2 பொண்ணுங்க 20-22 வயசு பொண்ணுங்க உங்களை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், சிரிச்சா சிரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ கோயிலில் சத்தமாக பாடுறது தப்பா ரைட்டா, பாடலாமா, அதை பற்றி சொல்ல போகிறேன். அப்படி பாடினா மற்றவங்க அசிங்கமாக நினைப்பாங்களே, இந்த கூச்சம், இதை பற்றியெல்லாம் பேச போகிறேன். முதல்ல இப்போ 1 லட்சம் ரூபா பணம் தராங்கன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னால் டிவி ப்ரோக்ராமில் போய் நம்ம பாடுறோமா இல்லையா? மூஞ்சி முகம் தெரியாதவங்க முன்னாடி இல்லாத சேஷ்டைகள் எல்லாம் பண்ணுறோம், சத்தமாக பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், அவன் சொல்கிற மாதிரி எல்லாம் கேட்குறோம். வெறும் 1 லட்சம் ரூபா பணம் கொடுக்குற ஒரு டிவி ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ நம்ம பண்ணும்போது நமக்கு அளப்பரிய வரங்களை தரக்கூடிய இறைவன் முன்னாடி சத்தமா பாடினா என்ன? நம்ம ஏன் பாட மாட்டேங்கிறோம்? ஏன்னா கூச்சம். அடுத்தவர்கள் நம்மளை என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற கூச்சம். இதே நான் ஒரு வயசான ஒரு 60-62 வயசு முதியவராக இருந்து பாடியிருந்தா அது வேற. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, வயசானவர், வயசு முடிஞ்சிருச்சு, போகிற காலத்தில் புண்ணியத்தை தேடிக்கிறாரு. ஏன் போகிற காலத்தில் தான் புண்ணியம் தேடணுமா? இப்போ இருந்தே தேட ஆரம்பிக்க கூடாதா? இதை எதுக்கு சொல்றேன்னா, பக்தி செலுத்துற முறை 3 விதம். எப்படி எதனால பக்தி செலுத்தணும்னா, முதல்ல உடம்பால செலுத்தணும், 2வது வாக்கால செலுத்தணும், 3வது மனத்தால செலுத்தணும். உடம்பு, வாக்கு, மனம். இந்த உடம்பால செலுத்துறதுக்கு தான் கோயிலுக்கு நம்ம இந்த உடம்ப கூட்டிகிட்டு போவோம். கோயில் இல்லாத ஊர்ல தங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். உடம்பால வணங்கணும். போய் சிரம் மேல கை கூப்பி தான் இறைவனை வணங்கணும் எப்பவுமே. இப்படி வச்செல்லாம் கும்பிடக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்துல சொன்ன நியதிகள். இப்படி உடம்பால உள்ள போய் கர்ப்ப கிரகத்துல நின்று உடம்பு போயிடுச்சு, உடம்பால கும்பிட்டுட்டோன்னு அர்த்தம்.
அடுத்து வாக்கால கும்பிடுறது ரெண்டாவது. அந்த வாக்கால கும்பிடுறது தான் சத்தமா பாடுறது. இப்ப அர்ச்சகர் கூட சத்தமா தானே அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு நம்ம சார்பா. அவரு ஒரு புரியாத மொழியில பண்ணிட்டு இருக்காரு. நம்ம புரிஞ்ச மொழியில தமிழ்ல அவரை பாடலாம். தமிழ்ல எவ்வளவோ பாடல்கள் இருக்கு இறைவனை புகழ்ந்து. உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை கண்ணு மூடி மற்றவங்களை பத்தி யோசிக்காம நீங்க பாடலாம். அது எல்லாமே புண்ணியம். மூன்றாவது மனத்தால வணங்குறது. மனசால வணங்குறது தான் இந்த கோயிலுக்கு போய் சுத்தி எல்லாம் முடிஞ்ச உடனே வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காரணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உட்கார்ற அந்த நேரத்துல நம்ம மனசு இறைவனோட லயிக்கணும். இதுதான், இப்படித்தான் இறைவனை வணங்கணும். இது நிறைய பேருக்கு தெரியல, அதனால இந்த வீடியோல சொன்னேன். இன்னொன்னு, அடுத்தவங்களை பார்த்து நம்ம மாத்திக்க வேண்டாம். ஏன்னா ராமாயணத்தில் எழுதின வால்மீகி இருக்காரு இல்லையா, அவரு அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது அந்த அம்மா சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா ஒரு காட்டு வழியா 2-3 நாள் போக வேண்டியதா இருந்தது. அப்படி போகும்போது அவங்களுக்கு உணவு கிடைக்கல சாப்பிட்றதுக்கு. அப்போ அந்த பக்கம் ஒரு 4 திருடங்க, கயவர்கள். அந்த கயவர்கள் இந்த அம்மாவை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்த உணவுல கொஞ்சம் இந்த அம்மாவுக்கு பாவம் புள்ளத்தாச்சியா இருக்காங்களேன்னு கொடுத்துருக்காங்க. இத இவரு சாப்பிட்டார். அதாவது இந்த அம்மா உண்டாங்க. அப்புறம் இந்த குழந்தை பிறந்துச்சு, வளர்ந்துச்சு. இதுல இந்த குழந்தை என்னதான் நல்ல குலத்துல பிறந்திருந்தாலும் அதுக்கு இந்த இது மேலெல்லாம் நாட்டம் வரல. பக்தி மேல நாட்டம் வரல, வேதங்கள் மேல நாட்டம் வரல, எதுலையுமே நாட்டம் வராம இதுக்கு திருட்டுத்தனம், திருட்டு புத்தி ஓட்டிக்கிச்சு. எப்படியோ அந்த அம்மாக்கே சந்தேகமா இருந்தது, எப்படி நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு திருட்டு புத்தி வந்ததுன்னு. அப்படி வளர்ந்து பெரியவனாகும் போது இவர் என்ன பண்ணிட்டாரு, திருடர்களோடையே சேர்ந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சார். அதுதான் சொல்லுவாங்க திருடன் ராமாயணம் எழுதினான்னு. அப்படி கொள்ளையடிக்கும் போது ஒரு முறை மேல இந்த சப்த ரிஷிகள் வந்துகிட்டு இருந்தாங்க வானத்துல. அவங்களை எடை மறித்து இவன் கொள்ளையடிக்க பார்த்தான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நீ நல்ல குலத்துல பிறந்துட்டு ஏன்பா இப்படி இருக்க, நீ ஏன் திருந்தக்கூடாது அப்படின்னா, இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இது என் ரத்தத்திலேயே ஒட்டுருச்சு, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு. அப்ப அவங்க நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் விளக்குனா அவருக்கு மண்டையில ஏறாது. அதனால என்ன சொன்னாங்க, இது நீ பண்றது பாவம்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஆமா தெரியும் அப்படின்னாரு. அப்ப நான் உங்க வீட்டுல போய் உங்க அம்மா கிட்ட கேளு, உன் பாவத்துல பாதி பங்கு எடுத்துக்குவாங்களான்னு. இல்ல உன் மனைவி கிட்ட கேளு, யாராவது உன்னுடைய பாவத்துல பங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா நீ தொடர்ந்து திருட்டு தொழிலே செய், நீ பதில் கேட்டுட்டு வர வரைக்கும் நாங்க இங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே கொஞ்சம் இவருக்கு திங்க் பண்ணுவார். சரின்னு வீட்டுக்கு போயிட்டு விசாரிப்பாரு. அவங்க அம்மா ரெடி கிடையாது, நீ பண்ண பாவத்தை நீ தாண்டா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மனைவியும் என்ன சொல்லுவாங்க, அவங்கவுங்க பாவம் அவங்கவுங்களதான் சாரும், அது எப்படி உங்க பாவத்தை நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் இவருக்கு ஞானம் வருது, நம்ம என்ன பண்றோமோ அது நமக்குத்தான். அந்த மாதிரி அடுத்தவங்க அங்க இருக்காங்கன்ற கூச்சத்தின் காரணமா இறைவனை சத்தமா பாடாம விட்டுறாதீங்க. நாக்கால செய்யற பாவத்தை எல்லாம் போக்குவது இறைவனை புகழ்ந்து பாடுவதும் பேசுவதும் தான். அதை தான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம்.